நம்ம செய்கிற நிறைய தவறுகளுக்கு அப்படிப்பட்ட முடிவு தான் நமக்கு வர வேண்டும், அப்படிப்பட்ட முடிவு தான் நமக்கு கிடைக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, நம்ம அவருடைய கரத்துல விழுந்து மன்னிப்பு கேட்கும் போது அவர் அதை நமக்கு சாதகமா கர்த்தர் மாற்றிடுவார். அப்படி எத்தனை பேருக்கு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நீங்க தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, நீங்க தான் தவறு பண்ணியிருப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா, உங்களுக்கு அது சாதகமா, உங்களுக்கு பாதகமா மாற வேண்டிய நிறைய உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னா அப்படியே சாதகமா மாறும். அவரை போல நல்ல தெய்வம் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர். கையை உயர்த்தி, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, இந்த முடிவு எனக்கு சாதகமாய் மாறப்போகிறது, என்னுடைய பிள்ளையினுடைய முடிவு சாதகமாய் மாறப்போகிறது. அவனை மன்னித்து விடும் ஆண்டவரே, அவளை மன்னித்து விடும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு அவர் செய்த பாவத்திற்கு, அவள் செய்த மீறுதலுக்கு இதுதான் தண்டனைன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. இதுதான் அவளுக்கு தண்டனை கொடுக்க, இந்த தண்டனை தான் கிடைக்கும். ஆனா நான் நம்புகிறேன், ஊழியக்காரர் சொல்லுகிற உங்க வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது பென்ஸ்பாஸ்டருடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், உங்களுக்கு பேர் ஒரு முடிவை நான் வச்சிருக்கிறேன். அது நல்ல முடிவுன்னு நீங்க சொன்னீங்கல்ல. இப்போ கரங்களை தட்டும் போது, ஜெபிக்கும் போது, இந்த சத்தத்தை கேட்கும் போது, ஹல்லேலூயா, அந்த முடிவு சாதகமாவதாக. இயேசுவின் நாமத்தினால அந்த முடிவு சாதகமாவதாக. எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தீமையான முடிவுகள் மாறி இப்பொழுது அது நன்மையான முடிவுகளாய் மாறுவதாக.